கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவெளியிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. எபிரேயர் 6:14 வாசிக்கும் போது, நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக செய்வேன் என்ற வேத வாக்கியத்தின்படி அநேக காரியங்கள் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பான். கர்த்தருக்கு பயப்படுதல் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விசுவாச மார்க்கத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கருணை கண்டனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். துன்பப்படுத்துவர்களுக்கு நாம் ஆசீர்வதிக்கும் போது நம்ம அந்த ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளியாய் மாறும். இந்த நாளிலே கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 6ஆம் நாளிலே நீதிமானின் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எப்படி நீதிமானின் சந்ததியை ஆசீர்வதிப்பார்? நீதிமொழிகள் 10:6 வாசிக்கும் போது, நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், கொடுமையோ துன்மார்க்குடைய பொல்லாப்பை அளிக்கும் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். நீ ஒரு நீதிமானாய் காணப்படும் போது உன் சிரசின் மேல் தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கும். சங்கீதம் 37:26 வாசிக்கும் போது, அவன் நித்தம் இறங்கி கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதம் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அடுத்தது, அவன் சந்ததி இறங்கி கொடுக்கும், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். மூன்றாவது, அதே சங்கீதம் 112:2 அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையான வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். இன்றைக்கு நீ ஒரு நீதிமானாய் காணப்படும் போது உன் சிரசின் மேல் ஆசீர்வாதம் காணப்படும். உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டு இறங்கி கொடுக்க கர்த்தர் அவளை பலப்படுத்துவார். உன் சந்ததி பூமியின் மேல் பெருக செய்து பலப்படுத்தி செம்மையானுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். இப்படி ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நீ ஒரு நீதிமானாய் காணப்படும். யோபுடைய வாழ்க்கையிலே அந்த 1ஆம் அதிகாரம் வசனத்தை வாசிக்கும் போது, யோபு தேசத்திலே ஒரு நீதிமானும் கர்த்தருக்கு பயந்தவனும் பொல்லாப்புக்கு விலகிறவனும் கர்த்தருக்கு பிரியமானவனுமாய் காணப்பட்டான். அவன் ஒரு நீதிமான் என்று சொல்லப்படுகிறது. அந்த நீதிமானுக்கு தான் அநேக சோதனைகள் கடந்து வரும். அந்த நீதிமானுக்கு வந்த சோதனை பெரிய ஒரு சோதனை. பிசாசு ஆண்டவரோடு கூட சவால் விடுகிறார். கர்த்தரும் யோபை பிசாசின் கையிலே ஒப்பு கொடுக்கிறார், சாத்தான் கையிலே ஒப்பு கொடுக்கிறார். அவன் முதல் எல்லாவற்றையும் இழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. மனைவி மாற்றம் மீதி இருக்கிறார்கள். அப்பொழுதும் அந்த நீதிமான் வாயில் வந்தது, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனைவி சொல்லுகிறார், இன்னமும் உத்தமத்தில் இருக்கிறாயா? அந்த தேவனை தூஷித்து ஜீவனை விடு, சரீரம் முழுவதும் இப்படி வியாதி படுக்கையா இருக்கிறாரு. அப்பவும் யோபு சொல்லுகிறார், நன்மைகளை அனுபவித்த நாம் ஏன் தீமைகளை அனுபவிக்க கூடாது? அவருடைய 3 சகோதரர்களும் வந்து அவரை மிகவும் வேதனைப்படுத்துகிறார்கள், சபிக்கிறார்கள், அவர் மீது குறை சொல்லுகிறார்கள். ஆனால் யோபு சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத காரியங்களையும் கர்த்தர் நிச்சயமாக எனக்கு தெரிவாய். அவருடைய கிருபை காலைதோறும் எனக்கு புதிதாக இருக்கிறது. அவர் என்னை விசாரிக்கிற தேவன். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரை உபகாரம் பண்ணுவேன். இன்னொரு இடத்துல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் காணும். என் மாம்சம் அழுகி போனாலும் நான் அவரை என்னுடைய மாம்ச கண்களிலே அவர் நடு வானத்திலே வந்து நிற்கும் போது நான் தரிசிப்பேன். நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இல்லை. ஆனாலும் என்னை சோதித்த பின்பு அவர் சுத்த பொன்னாய் என்னை விளங்க செய்வார் என்று சொல்லி கடைசியில் சொல்றார் 42 என் தேவரீர் என் வாழ்க்கையில சகலத்தை அறிந்திருக்கிறீர், நினைத்தது தடைப்படாது என்று சொல்லி தன்னை துன்பப்படுத்தின அந்த வேதனைப்படுத்தின சிநேகிதர்களை ஆசீர்வதித்து அவர் ஜெபிக்கும் போது யோபுடைய சிறையிருப்பை மாற்றப்பட்டது. யோபு முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டது. இரட்டத்தனையான நன்மைகள் கிடைத்தது. இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் கர்த்தர் கொடுத்தார். ஏன்? அவருடைய பிள்ளைகளையும் கர்த்தார் 3 குமாரத்திகளையும் 7 குமாரர்களையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரார். யோபின் குமாரத்திகளை போல் சௌந்தரியம் உள்ள குமாரத்திகள் ஒருவரும் இல்லை. கெத்சியால், கேருனூப், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய எமீமா என்று சொல்லி ஆசீர்வதித்தார். அது மாத்திரமல்ல, யோபு 140 வருஷம் பூரண புருஷனாய் அந்த வியாதிக்கு பின்பு உயிர் வாழ கிருபை செய்தார். 4 தலைமுறையை பார்க்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இதெல்லாம் இந்த ஆசீர்வாதங்கள் யோபுடைய வாழ்க்கையில வந்ததற்கு காரணம் என்ன? யோபு எல்லா சூழ்நிலையிலும்
பாடுகள் மத்தியிலும், வேதனைகள் மத்தியிலும், இழப்புகள் மத்தியிலும், மரண தருவாயிலும், வியாதி படுக்கையிலும், தன்னை துன்பப்படுத்துவர்கள் மத்தியிலே வாழ்ந்த போதும் செய்யாத குற்றங்களை செய்தான் என்று சொல்லி அவதூறான வார்த்தைகளை அவனுக்கு நேராய் வீசின போதும் யோபு நீதிமானாய் காணப்பட்டான். நீதிமானாய் காணப்பட்டது நிமித்தம் அவன் சிரசின் மேல் ஆசீர்வாதம் காணப்பட்டது. அவன் சந்ததி மீது ஆசீர்வாதம் காணப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார், இரட்டிப்பான நன்மை தந்தார். இந்த காலை வேளையிலே கூட நீயும் ஒரு நீதிமானாய் வாழும்போது எத்தனை கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில வந்தாலும், எத்தனை போராட்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள் உன் வாழ்க்கையில வந்தாலும், நீ கர்த்தருக்கு நீதிமானாய் காணப்படும் போது நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமாயிரம் இருக்கும். ஆனாலும் கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் என்று விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நீ கர்த்தருக்கு சாட்சியாய் நிற்கும் போது யோபுடைய சிறையிருப்பை மாற்றின தேவன், யோபை இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்த தேவன், யோபுக்கு பூரண ஆயுசு நாட்களை கொடுத்த தேவன், 4 தலைமுறையை பார்க்க செய்து ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை பூரண புருஷனாய் மரிக்கும்படி செய்த தேவன் உன் வாழ்க்கையிலும் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் வர்ஷிக்க செய்வார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இழப்புகள் மேலே இழப்புகள் வந்தாலும் சுதந்திரிக்க முடியாத சூழ்நிலை எதற்கு? நீ ஒரு நீதிமான் இல்லாதபடி கர்த்தருக்கு அருவிருக்கிற காரியங்களை செய்கிறது நிமித்தம்தான். இன்றைக்கு ஒப்பு கொடுப்பாயா? என்னை ஒரு நீதிமானாய் மாற்றும் என்று சொல்லி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீதிமானின் சிரசின் மேல் அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு என்று வாசிக்கிறோமே அப்பா. நீதிமான் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா பலத்திருப்பான் என்று வாசிக்கிறோமே. நீதிமானுடைய சந்ததி ஆண்டவர் இறங்கி கொடுக்கும் என்று வாசிக்கிறோமே. இன்றைக்கு ஆண்டவரே யோபுடைய வாழ்க்கையிலே யோபு நீதிமானாய் காணப்பட்டது நிமித்தம் எத்தனை துயரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் கடந்து வந்த போது கூட கர்த்தாவே யோபு உம்மை மறுதலிக்காமல், ஆண்டவரை உம்மை விட்டு பின்வாங்காமல், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நன்மை அனுபவித்த நாம் ஏன் தீமை அனுபவிக்க கூடாது என்று சொல்லி கர்த்தாவே ஆண்டவரே நான் என்னை கொன்று போட்டாலும் ரூபகாரம் பண்ணுவேன், ஆண்டவரே என் சரீரம் அழிந்து போனாலும் என் மீட்பரை உயிரோடு காண்பேன் என்று சொல்லி ஆண்டவரே ஒரு நீதிமான் ஸ்தானத்திலே நின்றது நிமித்தம் ஆண்டவரே அவருடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டு கர்த்தாவே இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே கர்த்தாவே 3 குமாரத்திகளை 10 குமாரர்களையும் பெற்று 4 தலைமுறை காண 140 வருஷம் வாழ பரிபூர்ண புருஷனாய் மரிக்க என் தேவன் கிருபை செய்திருக்காய். ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் நாங்களும் ஆண்டவரே ஒரு நீதிமான் என்ற ஸ்தானத்தில் நிற்க கர்த்தர் கிருபை பாராட்டும். ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க உதவி செய்யும். எங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட கிருபை பாராட்டும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.